தாய்மார்களுடைய கதை எடுத்தீங்கன்னா அவர் இறைவன் மேலே எவ்வளவு பக்தி செலுத்தினாங்க. ஆண்டாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சத்தான் எல்லாருமே இறைவன் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தி எதை செய்தாலும் இறைவன் 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 இறைவனுக்காக அர்ப்பணித்தாங்க. அந்த நிலைக்கு நீங்கள் வரணும். சும்மா குடும்பத்தில் இருந்தோம், குழந்தைய வளர்த்தோம், கணவன் மனைவி அவங்கவுங்களுக்குள்ள உறவுகள், அதாவது பொருளாதாரத்தில் இதை சேர்த்தோம், வீடு கட்டணும், கார் வாங்கணும், சேலை நகை, இது மேலே தான் பற்று அதிகமாக இருக்குது. இருக்க வேண்டியதுதான், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நம்ம நம்மளை நாம முன்னேற்றணும், நமக்கு இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கணும். அதனால பெண்கள் மூலயமா வருங்கால குழந்தைகள், வருங்கால சன்னதிகள் ஆன்மீகமாக மாற்றிங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனைகள் பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஆன்மீகம் கலந்து எந்த செயலும் செய்யணுங்கிறத கேட்டு நான் நேரம் கருதி சீக்கிரம் சொல்கிறேன். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். அப்படியே எனக்கு சாமி இருக்கிறாங்க, அவங்களும் பேசணும், அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கக்கூடாது, அன்புடன் தெரிஞ்சுக்க நீங்கள் எல்லாரும் பக்தி அதிகமாக செலுத்தி இறைவனிடத்தில் இருந்து உங்களுடைய குறைகள் சொல்லுங்கள். ஐயா அருளாளர் பெரிய ஞானம், அவர் செஞ்சது பூரா தபசு தான் பண்ணாங்க. அவங்க பக்தி அதிகமாக செலுத்தினாங்க, முருகன் மேலேயும் நந்தி பெருமான் மேலேயும். அவர் புது தொண்டு நிறையா செய்தாலும் புது தொண்டு செய்யலாம், அது எல்லாருக்கும் அது பாக்கியம் கிடையாது. ஏன்னா நமக்கு இறைவன் அடையிறது ஒரே வழி பக்தி தான். பக்தி முழுமையாக செய்யணும், சிறப்பாக செய்யுங்க. அது பெண்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண் திருந்துவதற்கும் சரி, தங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, உங்கள் பேர குழந்தைகளையும் சரி மாற்றுவதற்கு உங்களால் தான் முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் முன்னேறலாம், உங்களுடைய சந்ததிகளையும் வாழ வைக்கலாம். அது எல்லாமே முறையாக கற்றுக்கிட்டு முறையாக செயல்படுதுன்னு கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.